அவங்களும் இங்கே இருக்காங்க. நாங்களே இங்க கெஸ்டா தான் வந்திருக்கோம். அந்த குடும்பம் அந்த வீட்டுக்கே சம்மந்தம் இல்லாத ஆட்கள். அவங்களும் இங்கதான் உட்கார்ந்துருக்காங்க. வீட்டுல பெரியவங்க எல்லாம் இருக்காங்கடி, அவங்களுக்கும் கஷ்டம் தானே. அக்கா, பாட்டி சித்தி ஏதாவது சொன்னாங்களா? சச்சா, அதெல்லாம் எதுவும் சொல்லல. இருக்கிற பிரச்சனையில எதுக்கு உங்களுக்கு பாரமா உட்கார்ந்துருக்கணும் தான் போலான்னு யோசிச்சேன். நீங்க உண்மையை சொல்லுங்க. வீட்டுல யாராவது உங்களை ஏதாவது சொன்னாங்களா? இல்லைன்னா ஏன் திடீர்னு நீங்க இந்த மாதிரி போனாலே என் உடம்பு சரியாயிடும். உங்க பிரச்சனைகளை பார்த்து அவன் அவனோட பிசினஸ கவனிக்கவே இல்ல. சொன்ன டைமுக்கு ப்ராஜெக்ட முடிச்சு கொடுக்க முடியாததுனால பிரஸ் மீடியான்னு எங்க கம்பெனி பேர்ல நாரிக்கிட்டு விஜய் கன்ஸ்ட்ரக்ஷன் மக்களை மோசடி பண்ணிட்டாங்கன்னு கொடை எழுத்துல நியூஸ் சேனல்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த அவமானம் எல்லாம் எங்களுக்கு தேவைங்கிறியா? எத்தனையோ வருஷமா நாங்க இந்த பிசினஸ்ல இருக்கோம். இப்படி ஒரு நிலைமை எல்லாம் எங்களுக்கு வந்ததே கிடையாது. எல்லாத்துக்கும் காரணம் நீயும் உன் குடும்பமும் தானே. எங்க அம்மா சொல்றது உண்மைதான். எங்க கம்பெனிக்குன்னு ஒரு நல்ல பேர் இருந்தது. ஆனா அந்த பேர் எனக்கு மொத்தமா கெட்டு போயிடுச்சே. பாவம் விஜய்